Dear students, welcome to biology class. In previous video, we have seen about Unit 13, Introduction and External Morphology of leech. Now we are going to see about body wall of leech, locomotion and digestive system. First of all, body wall of leech. Body wall of leech includes 5 layers. First layer, cuticle, and then second layer, epidermis, third layer dermis, fourth layer muscular layer, fifth layer botryoidal tissue. Okay, body wall of leech includes 5 layers. First one, cuticle. It is the outermost layer. Cuticle எங்க இருக்குன்னா வெளிப்புறத்தில் outermost layer. The first அடுக்கா இருக்கும். Second one, epidermis. Epidermis அப்படிங்கிறது புறத்தோல், அதாவது which lies below the cuticle. Cuticleக்கு கீழே இருக்கக்கூடியது epidermis. Cuticle கீழே இருக்கக்கூடியது epidermis, புறத்தோல்னு சொல்வாங்க. ஓகேவா? Third layer, dermis. Dermis which lies below the epidermis formed of connective tissue. Third layer, dermis. இந்த லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூனால ஆக்கப்பட்டிருக்கும். அதாவது எபிடெர்மிஸ் கீழே இருக்கக்கூடியது டெர்மிஸு. இந்த லேயர் எப்படி இருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூலால், அதாவது இணைப்பு திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லேயர், மஸ்குலார் லேயர். தசை அடுக்குன்னு சொல்லுவாங்க. மஸ்குலார் லேயர் ஃபார்ம்ட் ஆஃப் சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ். இந்த மஸ்குலார் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலராகவும் இருக்கும், லாங்கிடியூட்னல்னா நீள்வாட்டு தசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மசில்ஸ்லையும் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இது ஃபோர்த் லேயர். அண்ட் தென் ஃபிஃப்த் லேயர், போட்ரியோய்டல் டிஷ்யூ lies beneath the longitudinal muscle and fills the entire coelom around the gut. இந்த போட்ரியோய்டல் டிஷ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்குலர் லேயர் இருக்கு இல்லையா, அதில் சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ் இருக்கும். அதை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் பைப், அதாவது உணவு குழாய் இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்குன்னா சீலோம் இருக்கும். ஓகேவா? அந்த உணவு குழாயை சுற்றி என்ன இருக்குன்னா சீலோம் இருக்கும். சீலோம்னா தெரியும் இல்லையா, உடற்குழின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து இது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த போட்ரியோய்டல் டிஷ்யூ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோகோமோஷன். லோகோமோஷன் இன் லீச் டேக்ஸ் பிளேஸ் பை 2 மூமெண்ட். ஓகே, ஒன் இஸ் அ லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட். லூப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா வளைதல்னு சொல்லுவாங்க இல்லையா, வளைஞ்சு போகும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி போகும் இல்லையா, ஸோ அது லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஒன் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஓகேவா? இது புக் பேக் கொஸ்டினில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் brought about by the contraction and relaxation of muscle. ஸோ இந்த லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட் வந்து என்னது அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனாலையோ, கான்ட்ராக்ட்னா சுருங்கிறதுனாலையோ ஆர் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனாலையோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூமெண்ட் நடக்கும். The two suckers serve for attachment during the movement on a substratum. டூ சக்கர்ஸ் இருக்கும், அதாவது போஸ்டீரியர் சக்கர் ஒன்று, ஆன்டீரியர் சக்கர் ஒன்று. ஓகே, அந்த ஆன்டீரியர் சக்கர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹெட் ரீஜியனில் இருக்கும் அந்த சக்கரும், போஸ்டீரியர் சக்கர் எங்கே இருக்கும் டெயில் ரீஜியன் இருக்கும். இந்த ரெண்டு சக்கர்ஸோட அட்டாச்மெண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப்பிங் அண்ட் கிராலிங் மூமெண்ட்டு நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் மூமெண்ட். Leeches swim very actively and perform undulating movements in water. ஸோ லீச்சஸ் வந்து வாட்டரில் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இயக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்வாங்க. ஓகேவா? அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ். அண்டுலேட்டிங்னா முன்னும் பின்னும் வந்து என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து லீச்சஸ் வந்து பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். The digestive system includes the long alimentary canal and the digestive glands. அதாவது digestive system அப்படிங்கிறது என்னதுன்னா alimentary canal, அதில் இருக்கக்கூடிய digestive glands, ஜாவுலேருந்து ஆனிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய alimentary canal ப்ளஸ் digestive glands, இது எல்லாம் தான் என்னது அப்படின்னா டோட்டலாக digestive system அப்படின்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு see the alimentary canal. The alimentary canal
of leech is a straight tube running from the mouth to the anus. எங்கே இருக்கும்? மவுத்லேருந்து anus வரைக்கும் இருக்கக்கூடியது என்னதுன்னா alimentary canal. Mouth is a triradiate aperture situated in the middle of the anterior sucker that leads into the small buccal cavity. ஸோ இங்கே மவுத் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் சக்கரில். ஆன்டீரியர் சக்கர் எங்கே இருக்கும்? அதாவது இங்கே இந்த சைடில் இந்த பிளேஸில் ஆன்டீரியர் சக்கர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆன்டீரியர் சக்கர் அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரை ரேடியேட் அப்பாச்சர். அப்பாச்சர்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஸ்மால் ஹோல் இல்லையா? அதாவது ஆற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில், ஓகேவா? ஸோ இங்கே ஹோல் இருக்கும், இங்கே இந்த 3 பக்கத்துமும் ஹோல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரை ரேடியேட் அப்பாச்சர் மவுத்து அந்த மாதிரி இருக்கும் மவுத் ரீஜியனில். ஸோ இந்த மிடில்ஸ் பகுதியில், அதாவது மிடில் மவுத்தில் மிடில் இருக்கும், ஆன்டீரியர் சக்கரோட மிடில் இருக்கும். ஸோ அது எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸ்மால் பக்கல் கேவிட்டியோட அதாவது தொண்டைக்குழியோட ஓப்பன் ஆகும், ஓகேவா? இந்த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பியர்ஸ் 3 jaws வித் சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டூத். ஸோ இந்த பக்கல் கேவிட்டியில் அதனுடைய வால் ரீஜியனில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 jaws இருக்கும். அதில் சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டூத் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது ஒரே வரிசையிலான பற்கள் வந்து இதில் இருக்கும், ஓகேவா? The jaws are provided with papillae with bear the opening of salivary glands. அந்த ஜாஸில் ஸ்மால் பாப்புலே இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பாப்புலேனா தூவிகள் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து சலைவரி கிளான்ஸில் ஓப்பன் ஆக மாதிரி இருக்கும். அந்த சலைவரி கிளான்ஸில் அந்த பாப்புலே இருக்கும், ஓகேவா? மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபை த ஃபஸ்ட்டு 5 segment. இந்த மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 segment இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும், ஓகேவா? செஞ்சு பாருங்கள். ஜா பேரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 segmentல இருக்கும். இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு மஸ்குலார் பேரிங்ஸ். ஸோ இந்த பக்கல் கேவிட்டி மறுபடியும் எங்கே போய் முடியும் அப்படின்னா இந்த பேரிங்ஸ், மஸ்குலார் பேரிங்ஸில், ஓகேவா? குரல் வலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே போயிட்டு முடியும். இட் இஸ் சிச்சுவேட்டட் பை சலைவரி கிளான்ஸ். இந்த பேரிங்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சலைவரி கிளான்ஸ் அதை சரவுண்ட் பண்ணியிருக்கும். இந்த பேரிங்ஸ் சரவுண்ட் பண்ணியிருக்கும் சலைவரி கிளான்ஸ், ஓகேவா? இந்த செக்ரேஷன் ஆஃப் சலைவா கண்டெயின் ஹிருடின். இந்த சலைவரி கிளான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிருடின் இருக்கும். அந்த சலைவாவில் ஹிருடின் இருக்கும், விச் ப்ரிவென்ட்ஸ் த கோகுலேஷன் ஆஃப் பிளட். ஸோ கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். கொயாகுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா பிளட்டை கிளாட் பண்ணாமல் இருக்குது, ஓகேவா? கிளாட் பண்ணுற அந்த இதுதான் வந்து கொயாகுலேஷன் அப்படிங்கிறது. ரத்தம் உறையாமல் செய்யும். அதாவது ஏதாவது ஒரு ஆர்கனிசம் போய் பைட் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து பிளட் வரும் இல்லையா? பிளட்டை வந்து சக் பண்ணும் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த ரத்தம் உறையாது, வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த உமிழ்நீர் சுரப்பில் வந்து ஹிருடின் இருக்கிறதுனால இது ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியலு. ஸோ அது வந்து அப்படியே ரத்தம் வந்து அந்த ஆர்கனிசம்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா கொயாகுலேஷன் அந்த ப்ரிவென்ட் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ அந்த ரத்தம் உறையாமல் பண்ணிக்கிறது தான் அதனோட மெயின் ஒர்க். அந்த ஹிருடின் இருக்கிறதுனால ரத்தம் வந்து உறையாது, ஓகேவா? பேரிங்ஸ் லீட்ஸ் இன்டு கிராப் த்ரூ எ ஷார்ட் அண்ட் நேரோ எசோபேக்ஸ். இந்த பேரிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் எங்கே போய் முடியுது அப்படின்னா ஈசோபேகஸ் இருக்கு இல்லையா? இந்த பேரிங்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா ஈசோபேகஸ். மிகச்சிறிய ஒரு ஈசோபேகஸ்னு உனக்கு தெரியும் இல்லையா? உணவு குழல், ஓகேவா? அதில் பேரிங்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகும், அது ஈசோபேகஸில் போய் முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு crop is the largest portion of the alimentary canal. It is divided into a series of 10 chambers. ஸோ இங்கே அதிலிருந்து ஈசோபேகஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து என்னன்னா இந்த 6th segmentலேருந்து பாருங்கள் டோட்டல் இங்கே வரைக்கும் இருக்கும். கிராப் டைவிடர் ஸ்டொமக் 19 இருக்கு இல்லையா? 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 6th segmentலேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா கிராப் ரீஜியன், கிராப் சேம்பர்ஸ், கிராப் ரீஜியன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படியே டோட்டலாக ஒரு 10 chambers பக்கமாக இருக்கும், ஓகேவா? த chambers communicate with one another through the circular aperture surrounded by the sphincters. ஸோ இங்கே இதை பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வந்து அப்படியே கோத்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலராக சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. A pair of lateral backwardly directed KCAs arise a blind outgrowth from each chamber known as KCA or diverticula. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கிராப் டைவர்டிகுலான் இருக்குது. இது வந்து என்னதுன்னா குடல் வால் அப்படின்னு சொல்கிறது.
கிராப் டைவர்டிகுலார்னா இங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் இந்த கிராப் டைவர்டிகுலாரோட ஒர்க். ஓகேவா? அதாவது நிறைய பிளட்டை சக் பண்ணிக்குது. இது வந்து சாங்கிவரஸ் அனிமல்ஸ் இல்லையா, நிறைய பிளட்டை சக் பண்ணிக்குது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறது தான் இதனோட மெயின், கிராப்போட மெயின் ஒர்க் என்னது அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் பிளட்டை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போயாவது பிளட் கிடைக்கல அப்படின்னா இது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? டைஜஸ்டிவ் கிளான்ஸ் யூஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் இதனோட மெயின் ஒர்க். ஓகேவா? யூஸ். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் சாம்பர் ஆஃப் கிராப் ஓப்பன் இன்டு ஸ்டொமக். கடைசியில் லாஸ்ட் சாம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா இங்கே அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சாம்பர் எங்கே போய் முடியும் அப்படின்னா ஸ்டொமக்கில் போய் முடியும். ஓகேவா? அங்கே போய் முடியும். நெக்ஸ்ட்டு the stomach leads into intestine which is a small straight tube that opens into rectum. ஸோ அந்த ஸ்டொமக் வந்து சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அது எங்கே போயிட்டு முடியும் அப்படின்னா இந்த இண்டஸ்டைனுக்கு போகுது. அந்த ஸ்மால் இண்டஸ்டைன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இண்டஸ்டைனுக்கு போகும். நெக்ஸ்ட்டு ரெக்டம், அந்த லாஸ்ட்டில் வந்து இண்டஸ்டைன்லேருந்து ரெக்டம்க்கு போய் முடியும். ஓகேவா? ரெக்டம்னு தெரியும் உனக்கு இல்லையா. ரெக்டம் ஓப்பன் டு எக்ஸ்டீரியர் பை ஆனஸ். ரெக்டம் எங்கே போய் முடியும் அப்படின்னா ஆனஸில் போய் முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் இல்லையா, ஆனஸ் வந்து எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன். ஓகே. Digestive system. The digestive system includes the long alimentary canal and digestive glands. Alimentary canal. The alimentary canal of leech is straight tube running from mouth to anus. Mouth is a triradiate aperture. Situated the middle anterior sucker that leads to buccal cavity. இங்கே போயிட்டு முடியுது. anterior sucker middle இருக்கு, small buccal cavityல வந்து முடியுது. ஓகேவா? and then the wall of the buccal cavity bears 3 jaws. எத்தனை jaws இருக்கு? 3 jaws இருக்கு. with single row of minute teeth. எத்தனை teeth இருக்கு? minute teeth இருக்கு, single row. ஓகேவா? and then the jaws are provided with papillae which bear the opening of salivary glands. அங்கே என்ன இருக்குது, அந்த ஜாவ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பாப்புலே இருக்கும். அந்த அது வந்து ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும். அங்கே salivary glands ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பாப்புலேனா ஸ்மால் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க இல்லையா, தூவிகள் மாதிரின்னு சொல்லுவாங்க இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பாப்புலே. ஓகேவா? and then mouth and buccal cavity occupy first 5 segment. anterior சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் தான் என்ன இருக்கும், மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு மஸ்குலார் பேரிங்ஸ். பக்கல் கேவிட்டி எங்கே போயிட்டு முடியுது? பேரிங்ஸில். ஓகேவா? குரல் வலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இட் இஸ் சரௌண்டட் பை salivary glands. இந்த பேரிங்ஸை சுற்றி தான் என்ன இருக்குது, salivary glands, அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. The secretion of saliva contains கிருடின் இருக்கும். அந்த சலைவாவில் என்ன இருக்கும் அப்படின்னா கிருடின் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் த coagulation ஆஃப் பிளட், அதாவது பிளட் கிளாட்டிங் ஆகாமல் பார்த்துக்கும். ஓகேவா? பேரண்ட்ஸ் லீட்ஸ் இன்டு கிராப் த்ரூ த ஷார்ட் அண்ட் நேரோ இசோபேகஸ். ஸோ கடைசியில் எங்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னா இசோபேகஸ், பேரண்ட்ஸ்லேருந்து இசோபேகஸில் முடியுது. கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். அதுக்கப்புறம் இந்த இசோபேகஸ்லேருந்து என்ன இருக்கும், அதுக்கு அடுத்தது என்ன பார்ட் இருக்க போகுதுன்னா கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். இட் இஸ் டிவைடட் இன்டு எ சீரியஸ் ஆஃப் 10 சாம்பர், 10 சாம்பரில் இருக்கும். இந்த சாம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் த்ரூ த சர்க்குலர் அப்பாச்சர்ஸ் சரௌண்டட் பை த ஸ்பென்ச்சர்ஸ். அது எப்படி அது சர்க்குலராக இருக்கும், சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? ஒன்றோட ஒன்று வந்து உள்ள அப்படியே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். A pair of lateral backwardly directed KCAs arise a blind outgrowth from each chamber known as KCA or diverticulum. அதாவது சின்ன குழல் மாதிரி வந்து இருக்கும். இதனோட மெயின் ஒர்க் என்னன்னா ஃபுட்டை வந்து சேமித்து வைக்கிறது தான். ஓகேவா? Crop and its diverticula can store large amount of blood which can be slowly digested. ஸோ இந்த கிராப்போட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட் அதை சக் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண ஸ்டோர் பண்ணக்கூடியது அந்த கிராப்போட மெயினே ஒர்க்கு. ஸ்லோவாக, அதாவது எப்போ வந்து பிளட் கிடைக்கலையோ அப்போ வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்
chamber of crop open into stomach. இந்த crop-ஓட last chamber எங்கே போய் முடியும்னா stomach-ஓட first இதில். ஓகேவா? The stomach lead into intestine which is a small straight tube that open into rectum. இந்த small ஸ்டொமக் வந்து அது கடைசியில் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சின்ன குடல் மாதிரி இருக்கும். அந்த குடல் பகுதி எங்கே போய் முடியும் அப்படின்னா ரெக்டமில் போய் முடியும். இந்த ரெக்டம் ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் பை ஆனஸ். ஸோ இந்த ரெக்டம் எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆனஸில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? Food, feeding and digestion. The leech feeds by sucking the blood of cattle and other domestic animal. ஸோ இந்த லீச் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை சாங்கிவரஸ் அனிமல் இல்லையா, ஸோ பிளட்டை சக் பண்ணும். அதற்கு டொமஸ்டிக் அனிமல், கேட்டிலோடது, ஹியூமன் பீயிங், இது யாரோட பிளட் இருந்தாலும் என்ன பண்ணால் சக் பண்ணக்கூடியது, அதாவது உறிஞ்சக்கூடியது. டூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு இட்ஸ் விக்டம் ஸ்ட்ராங்லி பை த போஸ்டீரியர் சக்கர். ஸோ அப்போ இந்த ஹோஸ்டோட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ராங் விக்டம், அதாவது ஸ்ட்ராங் உண்டை ஏற்படுத்தக்கூடியது. போஸ்டீரியர் சக்கர்னால ஒரு ஸ்ட்ராங் உண்டை ஏற்படுத்தக்கூடியது. இந்த லீச் மேக்ஸ் எ ட்ரைரேடியேட் ஆர் Y-shaped incision in the skin of the host by the jaw protruded through the mouth. அதாவது அதனுடைய ட்ரைரேடியேட் அப்போச்சர், அதாவது அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து Y-shaped ஒரு உண்டை ஏற்படும். அந்த ஜாவ்லேருந்து Y-shaped உண்டை ஏற்படுத்தும். ஓகேவா? அண்ட் தென் the blood is sucked by muscular pharynx. The blood is sucked by muscular pharynxல தான் என்ன பண்ணுன்னா blood suck பண்ணும். and the salivary secretion is stored. அதில் என்ன ஆகும் அப்படின்னா salivary secretionும் அது மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? the ingested blood is stored in crop chamber and its diverticulum. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, crop region and diverticulum. அதுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை, அதாவது ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டை அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த பிளட் போசஸ் ஃப்ரம் த கிராப் இன் டு எ ஸ்டொமக். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதா அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். மீதி பாடிக்கு தேவையான பிளட்டை என்ன பண்ணும் அப்படின்னா கிராப் வந்து ஸ்டொமக்குக்கு பாஸ் பண்ணும். அதாவது அப்போ அதுக்கு டைஜஸ்ட் பண்ண எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிளட்டை மட்டும் கிராப் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்கு பாஸ் பண்ணும். எக்ஸஸாக, அதாவது அதுக்கு செரிக்கப்படாமல் மீதி இருக்குது அப்படின்னா, அதாவது ஜீரணத்துக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பிளட்டை என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். புரியுதா? டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக் பை த ஆக்ஷன் ஆஃப் ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம்ஸ். ஸோ அங்கே ஸ்டொமக்கில் டைஜஷன் நடக்கும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸ்னால என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். த டைஜஸ்ட் பிளட் இஸ் தென் அப்சார்ப்டு ஸ்லோலி பை த இன்டெஸ்டைன். இந்த டைஜஸ்ட் ஆன பிளட்டு வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், இன்டெஸ்டைனால் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? அன்டைஜஸ்ட் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் ரெக்டம் அண்ட் எஜிஸ்டட் த்ரூ த ஆனஸ். ஸோ அப்போ ஜீரணிக்கப்படாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்டமில் ஸ்டோர் ஆகிட்டு அது எதன் வழியாக வெளியில் எஜிஸ்ட் ஆகும், ஆனஸ் வழியாக வெளியில் போகும். ஓகேவா? லீச்சஸ் ப்ரிவென்ட் பிளட் கிளாட்டிங் பை சக்ரேட்டிங் எ ப்ரோட்டீன் கால்டு கிரிடின். லீச்சஸ் வந்து பிளட் கிளாட்டிங் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன் பேர் என்ன அப்படின்னா கிரிடின். they also inject an anesthetic substance, அதாவது ஒரு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த க்ரூடினில் இருக்கும். ஓகேவா? தட் ப்ரிவென்ட்ஸ் த ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் த பைட். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அண்டர்லைன் வேர்டும் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the more to know. Leeches do not have ear, hence can sense vibration through the skin. ஸோ இதுக்கு என்ன கிடையாது, ear கிடையாது. ஸோ அதனோட வைப்ரேஷன்ஸ், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது கண்டுபிடிக்குது. ஓகேவா? யாராவது வந்து ப்ரெடேட்டர்ஸ் வராங்களா அப்படின்றது அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? செகண்ட் ஒன், லீச்சஸ் கம் 2 to 10 டைனி ஐசஸ். ஸோ நம்ம 5 pairs ஆஃப் ஐசஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, விச் ஹெல்ப்ஸ் தம் டு லொக்கேட் த ஃபுட். ஸோ எங்கே ஃபுட் இருக்குது அப்படின்ற லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஐசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். லீச்சஸ் கேன் சக் பிளட் 5 times more than the பாடி வெயிட். அதனோட பாடி வெயிட்டை விட எவ்வளோ டைம்ஸ் வந்து அது வந்து பிளட்டை சக் பண்ண முடியும் அப்படின்னா 5 மடங்கு அது என்ன பண்ண முடியும், பிளட்டை சக் பண்ணக்கூடியது. லீச்சஸ் கேன் சக் பிளட் 5 times more than the
பாடி வெயிட். ஓகேவா, தன்னோட பாடி வெயிட்டை விட 5 டைம்ஸ் அதிகமாக பிளட்டை வந்து சக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி லீச்சஸ்க்கு இருக்குது. ஓகேவா, it may take more than a year for the complete digestion and absorption of the full meal. அதாவது ஒரு டைம் பிளட் சக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுல்லாக சக் பண்ண பிளட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு இல்லை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ஒன் இயர்க்கு மேலேயே கூட ஆகலாம். ஓகேவா, அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கும் அதாவது உள்ள டைஜஸ்ட் பண்ணுறது வந்து உள்ள ஜீரணிக்கிறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இது அந்த ஃபுல் மீலை ஃபுல் பிளட்டை இது எல்லா ஒர்க்கும் முடியறதுக்கு 1 இயர்க்கு மேலே கூட வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன் ஆஃப் லீச், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு பாடி செக்மெண்ட். பாடி செக்மெண்ட்ஸ் 33. anterior sucker, mouth, eyes, first to 5th segment. anterior sucker and mouth, eyes எதில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 5th segment வரைக்கும். நெக்ஸ்ட்டு posterior sucker 27th to 33. ஓகேவா, போஸ்டீரியர்னா கீழே இருக்கக்கூடிய சக்கர், அதாவது டெய்ல் ரீஜன் இருக்கக்கூடிய சக்கர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேரிங்ஸ் 5th to 8th segments. 5th to 8th segments. ஸோ அந்த ஆன்டீரியர் சக்கருக்கு கீழே இருக்கக்கூடியது பேரிங்ஸ். நெக்ஸ்ட்டு க்ராப் 9th to 18th segment. ஓகேவா, அது 10 சாம்பஸாக இருக்கும். இங்கே தான் என்ன இருக்குன்னா டைவர்டிகுலா இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன ஒர்க் அப்படின்னா ஃபுட்டை எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் அதனுடைய மெயின் ஒர்க். ஓகேவா, பேரண்ட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா பிளட்டை சக் பண்ணக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டொமக் 19th segment. 18th segmentக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்டொமக் ரீஜியன். 19th segmentல ஸ்டொமக் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன்னா அதாவது குடல் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா. 10th segment to 22nd. இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேவா, ஸ்டொமக்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடக்கும் 10th to 22nd செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ரெக்டம் 23rd to 26th செக்மெண்ட். ரெக்டம் வந்து இங்கே என்ன இருக்குன்னா அன்டைஜஸ்ட் ஃபுட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய பிளேஸ் எங்கே அப்படின்னா ரெக்டம். ஓகேவா, ஜீரணிக்கப்படாத உணவு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது ரெக்டம் 23rd to 26th செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஆனஸ் 26th செக்மெண்ட். ஆனஸ் எந்த செக்மெண்ட் அப்படின்னா 26th. இந்த அன்டைஜஸ்ட் ஃபுட்டை என்ன பண்ண எட்ஜஸ்டன் பண்ணுறது 26th செக்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நெப்ரிடியோஃபோர் 6th to 22nd. டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 17 பேர்ஸ் இருக்கும். 17 பேர்ஸ் ஆஃப் நெப்ரிடியோஃபோர்ஸ் இருக்கும். இது என்னதுன்னா எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் ஆஃப் த லீச். ஓகேவா, ஸோ வேஸ்ட் மெட்டீரியலை என்ன பண்ணும் அப்படின்னா பாடியிலேருந்து கலெக்ட் பண்ணும். ஓகேவா, அண்ட் தென் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். ஸோ லீச் இஸ் அ ஹெர்மோஃபோரேட்டட் அனிமல், நோ. And then male and female sexual organ present in a same individual means that is called a hermaphroditic animal. Okay va, male genital aperture present in a 10th segment and then female genital aperture present in a 11th segment. இது breeding season ல என்ன ஆகும், cocoon form ஆகும் இல்லையா. ஸோ அந்த segments. Okay va, this video is over. Thank you students.